வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். ஸ்பானிஷ் ஆம்லெட் தேவையான பொருட்கள்: 3 முட்டை, 2 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். நான் ஒன்று எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பிங்க் சால்ட் உப்பு, மஞ்சத்தூள் தேவை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் 1 குடி கரண்டி. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யுது பார்ப்போம். வெங்காயம் நீட்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அடுப்பில் பேன் எடுத்து வச்சுக்கணும். இந்த கரண்டியில் 1 குழிக்கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். சூடாயிடுச்சு. வெங்காயம் போடணும். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். வதங்கினோடனே கட் பண்ண வச்ச உருளைக்கிழங்க போடணும். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு வேகணும். வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் அது வேகணும். அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இப்படி கிளறும் போது தான் வேகாதெல்லாம் வெந்துடும். இப்போ ஏதோ வச்சு அமைக்க பார்ப்போம் வெந்துருச்சான்னு. சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வதங்கியிருக்கு, நல்லாவும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அதை இதை போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிங்க் சால்ட்,
நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வதக்கணும், அதுவும் இதில் போட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், நல்லா வேக விடணும். ஒரு 15 நிமிஷம் இது வந்து கீழ்ப்பகுதி வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எப்படி வேக வைக்கணும்னு சொல்கிறேன். சிறிதறியே வச்சுக்கோங்க, அடிப்பகுதியும் வேகணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பானிஷ் எக் ஆம்லெட் ரெடி. டன்டடாய்.